நேத்திக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா, முருங்கைக்கீரை சாதம் தான் பண்ணியிருந்தேன். அரிசியும் பருப்பும் நல்லா குழைவா வேக வச்சுட்டு, அதோட முருங்கைக்கீரை எல்லாம் சேர்த்து நல்லா கமகமன்னு மணத்தோட ஃபைனலா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா பரிமாறுனீங்க அப்படின்னு சொன்னா, சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு சைட் டிஷ்ஷா வந்து நல்லா ஒரு காரசாரமா ஒரு காராக்கருணை வறுவல். ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, தேங்காவும், நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா கடாயில வந்து நல்லா அ கொஞ்சமா தண்ணி சேர்த்து அது நாட்டு சர்க்கரைலாம் இளகுன பிறகு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நல்லா ஆறின பிறகு இது போல் பால்ஸா வந்து உருட்டி விட்டேன். இந்த பால்ஸாவே சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சரி இதையே இன்னொரு ஹெல்த்தி வெர்ஷனாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இட்லி மாவில் முடக்கத்தான் இட்லி செய்கிறதுக்காக முடக்கத்தான் கீரை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த மாவு கொஞ்சம் மீதம் இருந்தது. அப்படியே அந்த மாவில் இந்த பால்ஸை டிப் பண்ணி இதை வந்து பேர் பார்த்தீங்கன்னா பணியாரம்னு சொல்லலாம், இல்லைனா வந்து சுழியம் எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம். பட் வந்து சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு. நம்ம மூட்டு வலி வந்தால் தான் முடக்கத்தான் கீரை சேர்த்துக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம குழந்தைங்களுக்கு இப்போலேருந்தே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனோட பலன் வந்து அவங்களுக்கு கிடச்சிரும். ஃபைனலாக லஞ்சுக்கு அப்பளமும் கொஞ்சம் பொரிச்சிட்டு, கீரை சாதத்தோட கராக்கருணை வறுவல் ப்ளஸ் வந்து அப்பளமும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸ்நாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.